இந்த வீடியோவில் பிட்டு சின்னதாக இருந்ததுன்னா அதை எப்படி பீஸ் கொடுத்து தைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதில் 40 சைஸ் தைக்கிறதுக்கு 80 பாயிண்ட் துணி எடுத்துருக்கிறேன். இதில் மடித்து போட்டாச்சுது. எப்பயுமே வெட்டும்போது 2 கை பக்கமும் கரபாகம் வச்சுக்குவோம். அதே மாதிரியே வச்சுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் இப்படி மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு 10 + 1.5 11 அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த மடிப்புல இருந்து கரெக்டாக 10 + 1.5 அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. துணி மடிச்சதோட அப்படியே இந்த இடத்த கட் பண்ணிக்கணும். துணியை இப்போ கரெக்டாக அப்படியே மடிச்சு போட்டுட்டோம். மடிச்சு போட்டுட்டு இதை செக் பண்ணிக்கணும். பேக் சைடு உயரம் கரெக்டாக வருதா அப்படின்ட்டு. உயரம் பேக் சைடு கரெக்டாக இருந்ததுன்னா ஃப்ரண்ட்ல கரெக்டாக வந்துடும் நமக்கு. அதனால இப்படி வச்சுட்டு இப்போ இதுல இருந்து 2 இன்ச் அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு துணி விட்டுட்டோம். அடுத்தது இங்க பார்த்தோம்னா ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு இந்த இடத்துல துணி இருக்கும். அப்ப இது பேக் சைடு பாடி வெட்டுறதுக்கு இந்த துணி கரெக்டா இருக்கு. அடுத்தது கை வெட்டுறதுக்கு துணி கரெக்டா இருக்குதா அப்படின்றத பாத்துக்கணும். நாலு மடிப்பா மடிச்சு போட்டு மடிச்சு போட்டுட்டு அடுத்தது கை சுற்றளவு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்படி இந்த இடத்துல இருந்து வச்சு பார்க்கும்போது இது கரெக்டா நிக்குது. நமக்கு எப்பயுமே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் கை சுற்றளவு கரெக்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி கரெக்டா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கிறீங்க, இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இந்த ஒரு துணி சின்னதாகவும் ஒரு துணி பெருசாகவும் இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு அடுத்தது இப்ப கை சுற்றளவு வச்சு பார்த்தோம்னா இப்ப கரெக்டா இருக்கும். இப்ப இதுல இருந்து வச்சு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்கும். இதுல இருந்து தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த துணி இருந்ததுன்னா தான் நமக்கு பிரிச்சு விடணும் அப்படின்றதுக்குலாம் கரெக்டா இருக்கும். அதனால இந்த மாதிரி வச்சு பாத்துங்க. இப்ப இந்த மாதிரி 1.5 இன்ச் அளவுக்கு கம்மியா இருக்குது அப்படின்னும் போது இதுல நம்ம வெட்டின பீஸ்ல கொஞ்சம் துணி இருக்கிறத எடுத்து இந்த இடத்துல பீஸ் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த ஜாக்கெட்ல இந்த பீஸ் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஒரு சைடு மட்டும் இந்த பீஸ் கொடுத்துருக்குது இல்ல, அந்த மாதிரி பீஸ் கொடுத்து தச்சு முடிச்சிடலாம். இப்ப 75 பாயிண்ட் துணி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதே அளவு ஜாக்கெட்ல இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக கொஞ்சம் விட்டுருவோம். அடுத்தது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணி இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட் உயரம் வைக்கணும். இதுல இருந்து முன் துண்டு உயரம் வைக்கும் போது இப்ப ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்கு கீழே பட்டி ஜாயின் பண்றதுக்கு இங்க துணி இருக்குது. இதுக்கு கீழே கொஞ்சம் துணி இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டி வெட்டுறதுக்கு அந்த துணியை எடுத்துக்குவோம். இப்ப இதுல பட்டி வெட்டுறதுக்கு துணி இல்லை. அப்ப என்ன பண்ணணும், பக்க கழுத்து முன் கழுத்து எல்லாம் வச்சு இங்க வளைய போட்டுருவோம். அடுத்தது இதுல இருந்து ஷோல்டருக்கு மார்க் பண்ணிட்டு இங்க ஹாம்கோலுக்கு மார்க் பண்ணுவோம். இதுல இருந்து இப்படி பாக்ஸ் போட்டுட்டு இதுல வளைய போட்டுருவோம். இப்ப இதுல வெட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 பீஸ் நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஹாம்கோல் பீஸை எடுத்து இந்த சைட்ல பட்டியோட உயரம் எவ்வளவு இருக்குதுன்றத பாத்துக்கணும். 2.5 இன்ச் இல்ல 3 இன்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கூட 1 இன்ச் நம்ம பிளஸ் பண்ணிக்குவோம். 1 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் பிளஸ் பண்ணா போதும். அந்த அளவுக்கு இந்த மார்க் பண்ணிக்கணும். எந்த அளவு வருதோ அந்த அளவை இங்க மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுல இருந்து இப்படி வளைவு போட்டுருங்க. இப்படி வளைவு போட்டு இதை வெட்டி எடுத்துட்டீங்கன்னாக்கா பட்டி நமக்கு ரெடி ஆயிடும். அப்படி உங்களுக்கு இந்த சுற்றளவு பத்தல கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது அப்படின்னும் போது இந்த பீஸ் எடுத்து இந்த இடத்துல லைட்டா பீஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு நீட்டா கரெக்டா அந்த சுற்றளவு வந்துடும். ஹாம்கோல் பீஸ் எடுத்து பட்டி வெட்டிட்டோம். ஓப்பன் பீஸ் என்ன பண்றது அப்படின்னும் போது ஓப்பன் பீஸ் நம்ம வேற கலர்ல கூட கொடுத்துக்கலாம். 2 பீஸும் எடுத்து இது ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கும் போது ஓப்பன் பீஸ் வேற கலர்ல கொடுத்தோம்னா அது தெரியாது. பிட்டு சின்னதா இருக்கு ஆனா வெட்டி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஐடியாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் சைட்லயும் இவ்வளவு தூரம் எனக்கு இடுப்பு உயரம் வந்துருச்சு, மடிச்சு தைக்க துணி இல்லை அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணிக்கலாம், அதுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம கொக்கி பீஸ் கொடுப்போம் இல்ல, அதே மாதிரியே இதுல பீஸ் கொடுத்து மடிச்சு உள் பக்கமா தைச்சிட்டு கரெக்டா உயரம் கரெக்டான அளவு நம்ம வச்சு தைச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க.